नारायणा अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द ஸ்ரீமன்னாராயணீயம் 44வது தசகம் திருப்பெயர்ச் சூட்டுதல் மெய்ப்பொருள் அறிவோம். பிரபுவே குருவாயூரப்பா. வசுதேவ சொற்படி ஜோதிட நூல் வல்லுநரான கர்க்கமுனிவர் எவ்வித கர்மாவுமற்ற தங்களுக்கு பெயர் சூட்டுதல் முதலிய சடங்குகளை ஒருவரும் அறியாதவாறு செய்வதற்காக கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்து கொண்டிருக்கும் வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது மனமகிழ்ந்த நந்தகோபன் குழந்தைக்கு பெயரிடல் முதலிய மங்களச் சடங்குகளை செய்ய ஆவல் கொண்டு புன்முறுவல் பூத்து நிற்கும் முனிவர்களில் சிறந்த கர்க்கமுனிவரை உரிய முறையிலே உபசரித்து குழந்தையான தங்களுக்கு செய்ய வேண்டிய நமஸ்காரங்களை எல்லாம் செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். அப்பொழுது தளிர்போன்ற தங்களது திருமேனியை தீண்டியதால் மயிர்கூச்செறிந்து நிற்கும் கர்க்கமுனிவர் நந்தகோபரிடம், ஐயா, யதுகுலத்திற்கு ஆசிரியனாக இருப்பதால் நான் இதை குழந்தைக்கு பெயரிடுதலை மிகவும் இரகசியமாக செய்ய வேண்டும் என்று கூறி தமையனோடு கூடிய தங்களுக்கு நாமகரணம் பெயர் சூட்டுதலை செய்தார். இரகசியமாக ஏன் செய்ய வேண்டும்? வசுதேவர் நந்தகோபர் இவ்விருவருடைய நட்பை நினைத்தும் யோகமாயை கூறியதால் தேவகியின் 8வது குழந்தை பெண்ணாக இருக்க முடியாது என்பதை நினைத்து கம்சன் ஐயம் கொண்டு இக்குழந்தையை கொல்ல முயற்சி செய்யலாமல்லவா என்று எண்ணித்தான் இரகசியமாக பெயர் சூட்டினார். பிரபுவே குருவாயூரப்பா, 1000 திருநாமங்களையும் அளவில்லா திருநாமங்களையும் கொண்ட இவனுக்கு நான் எப்படி பெயர் சூட்டுவேன்? எந்த பெயரை சூட்டுவேன் என்று வியந்த கர்க்கமுனிவர் இரகசியமாக பகவானின் காதுகளுக்குள்ளே அவருடைய பெயரை அழகாக உச்சரித்தார். கிருஷி என்ற வினையடி சொல்லையும் ந என்ற எழுத்தையும் கூட்டவே கிருஷ்ணன் என்ற சொல் உண்டாகிறது. கிருஷி என்ற வினையடி சொல் சத் என்பதையும் ந என்ற எழுத்து ஆனந்தம் என்பதையும் குறிக்கிறது. ஆக கிருஷி ந என்ற இரண்டும் புணர சச்சிதானந்தமாகிய பரமாத்மாவான பரமனே கிருஷ்ணன் என்றாகிறது. இக்கருத்தை மனத்தில் கொண்டோ அல்லது அகில உலகின் பாவங்களையும் களைபவர் என்ற தன்மையை நினைத்தோ பகவானுக்கு கிருஷ்ணன் என்ற அழகான பெயரை சூட்டினார். பகவானுக்குள்ள வேறு பல பெயர்களையும் பகவானின் தமையனுக்கு ராமன் முதலிய வேறு பல பெயர்கள் உள்ளதையும் நன்கு விளக்கி கூறி அந்த கர்க்கமுனிவர் தாங்கள் ஸ்ரீ பகவானே என்பதை வெளிப்படுத்தாது மனித இயற்கையை மீறிய பெருமையுடையவர்கள்தான் இக்குழந்தைகள் என்பதை மட்டும் கூறிவிட்டு சென்றார். அந்த முனிபங்கவர் தங்கள் பெருமையை பற்றி நந்தகோபரிடம் பின்வருமாறு உரைத்தார். எந்த ஒருவன் தங்கள் மகனிடம் அன்பு செலுத்துகிறானோ, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனிடம் பக்தி செய்கிறானோ, அவன் உலகில் மாயையினாலும் அதனால் உண்டாகும் துன்பங்களினாலும் கலக்கமுறுவதில்லை. எவன் பகைமை கொள்கிறானோ, அதாவது கிருஷ்ணனிடம் எவன் பகைத்து கொள்கிறானோ அவன் அழிவது உறுதி என்று கிருஷ்ணன் என்ற பெயரை சுட்டி அந்த முனி புங்கபவர் கர்க்கமுனிவரே நந்தகோபரின் காதுகளில் இந்த இரகசியத்தை உரைத்தார். இக்குழந்தை பல அசுரர்களை வெல்வான், உற்றார் உறவினர்களை கலங்கமற்ற பரமபதத்திற்கு அழைத்துச் செல்வான். இவனது மாசற்ற புகழை உலகமெல்லாம் கேட்கும் என்றும் பகவானுடைய பெருமைகளையெல்லாம் கர்க்கமுனிவர் கூறி சென்றார். இக்குழந்தை பகவான் ஸ்ரீ ஹரியேதான் என்று வெளிப்படையாக சொல்லாமல் சொல்லி, இக்குழந்தையால் நீங்கள் துன்பங்கள் அனைத்தையும் கடப்பீர்கள், இக்குழந்தையை நம்பியிருங்கள் என்று வசுதேவரை கர்க்கமுனிவர் மிகவும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கிருஷ்ண பரமாத்மாவை புகழ்ந்து பேசினார். குருவாயூரப்பா, கர்க்கமுனிவர் இவ்வாறு கூறிவிட்டு அங்கிருந்து சென்றபின் நந்தகோபன் முதலியவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை சீராட்டி பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட பகவானே, கருணை கூர்ந்து எனது நோய்களையும் போக்கியருள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி வேண்டிக் கொண்டு இந்த தசகத்தை முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.